நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் பணிகளுக்காக புறப்பட்ட இராணுவ வைத்திய குழு. மகிந்தவின் இல்லத்தில் நீர் விநியோகம் துண்டிப்பு. இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளி கைது. லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கில் ஏற்பட்ட திடீர் திருப்பம். கடந்த 12ஆம் தேதி ஒரே இலக்கத்தகட்டு எண்ணுடன் பயணித்த 2 கார்களை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். வெறிச்சோடி போயுள்ள அரச நெல்களஞ்சிய சாலைகள். காற்றாலை மின்திட்டத்திலிருந்து விலகும் அத்தானி. நாமலுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. காதலர் தினத்தை முன்னிட்டு போலீசாரின் அறிவுறுத்தல். கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் பணிகளுக்காக புறப்பட்ட இராணுவ வைத்திய குழு ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணிகளுக்கான தெற்கு சூடான் நிலை 2 மருத்துவமனையில் கடமைகளை பொறுப்பேற்க இலங்கை இராணுவ மருத்துவப்படையின் 11வது இராணுவ மருத்துவ குழு கடந்த 13ஆம் தேதி காலை நாட்டிலிருந்து புறப்பட்டது. நாட்டிலிருந்து புறப்பட்ட 11வது இராணுவ மருத்துவ படைக்குழுவில் 16 இராணுவ அதிகாரிகள், 2 கடற்படை அதிகாரிகள் மற்றும் 46 சிப்பாய்கள் உட்பட 64 இராணுவ வீரர்கள் அங்கம் வகிக்கின்றனர். குறித்த குழுவின் கட்டளை அதிகாரியாக லெப்டினன்ட் கர்னல் RMDB ராஜபக்ச USP மற்றும் 2வது கட்டளை அதிகாரியாக KDBT-EA விஜயசிங்கவும் கடமையாற்றுவர். சிலோன் ரேடியோ தமிழ். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம இல்லத்தின் பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 3 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தப்படாததால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் மஹிந்த ராஜபக்ச தங்கியுள்ள பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை என்று மேலும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீர் விநியோகம் தொடர்பான கட்டணங்கள் ஜனாதிபதி செயலகத்தினால் செலுத்தப்படுவதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே செய்தி ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார். கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். நீதிமன்ற சட்ட நடவடிக்கையை புறக்கணித்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். குறித்த சந்தக நபர் கடந்த 12ஆம் தேதி இரவு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். குறித்த குற்றவாளியான மண்டலகல போம்புலகே சுமித் பிரியந்த என்ற நபர் கப்பம்பறுதல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுக்காக தேடப்படும் சந்தக நபர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கில் ஏற்பட்ட திடீர் திருப்பம். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கில் 3 சந்தக நபர்களை விடுதலை செய்யுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு 2025ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி சட்டமா அதிபரால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக சட்டமா அதிபர் கடந்த 13ஆம் தேதி கல்கிசை நீதவான் நீதிமன்றத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். மூத்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கில் சாட்சியங்களை மறைத்ததாகவும் சாட்சிகளை செல்வாக்கு செலுத்தியதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்ட 3 சந்தக நபர்களை வழக்கிலிருந்து விடுவிக்க முடியும் என்று சட்டமா அதிபர் சமீபத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அறிவித்திருந்தார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். ஒரே பதிவெண்ணை கொண்ட 2 டொயோட்டா பிரியஸ் கார்கள் தெஹிவளை, கலனி மற்றும் தலகம பகுதிகளில் சுற்றித் திரிவதாக கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து அவ்விரண்டு கார்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. தொடர்புடைய தகவலின் அடிப்படையில் செயற்பட்ட மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் போலீஸ் புலனாய்வு அதிகாரிகள் தயாரித்த ஒரு நுணுக்கமான திட்டத்தை செயல்படுத்தியதன் ஊடாக குறித்த கார்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதில் ஒரு கார் தெஹிவளை முகுந்து மாவட்டத்தில் ரயில் நிலையத்திற்கு அருகிலும் மற்றொன்று தலுகமவின் முதியன்சகே வத்த பகுதியிலும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலதிக விசாரணைக்காக வாகனங்கள் தற்பொழுது தெஹிவளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த 2 வாகனங்களில் எது போலியானது என்பதை கண்டறிந்து அதை அரசு பகுப்பாய்வாளரால் பரிசோதிக்க உத்தரவுகளை பெறுவதற்காக கடந்த 13ஆம் தேதி கல்கிசை நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தலங்கம பகுதியில் போலியான இலக்கத்தகடுகளுடன் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஜீப் ஒன்று இயக்கப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய செயற்பட்ட மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் கடந்த 12ஆம் தேதி அந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். நெல் கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கத்திற்கு சொந்தமான அனைத்து களஞ்சிய சாலைகளையும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. சில விவசாயிகள் ஏலவே தங்கள் அறுவடை மாதிரிகளை நெல் சந்தைப்படுத்தல் சபையின் களஞ்சிய சாலைகளில் சோதனைக்காக சமர்ப்பித்துள்ளதாக அதன் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்தார். இருப்பினும் விவசாயிகள் இன்னும் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு நெல்லை முழுமையாக வழங்கவில்லை என்றும் தலைவர் குறிப்பிட்டார். இதேவேளை விவசாயிகள் தங்கள் அறுவடையில் குறைந்தபட்சம் ஒரு பகுதியாவது நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்க வேண்டும் என்று அனுராதபுரம் விவசாயிகள் ஒன்றிய அமைப்பின் தலைவர் குஞ்சிரல ரத்நாயக்க கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். இலங்கையில் திட்டமிடப்பட்ட $1 பில்லியன் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. திட்டத்தை தொடங்குவதற்கு தேவையான பெரும்பாலான அனுமதிகளை பெற்ற போதிலும் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதிகள் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தாமதங்களை காரணம் காட்டி இன்று வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்பொழுது இலங்கை முதலீட்டு சபைக்கு இது குறித்து அறிவித்துள்ளது. மேலும் இது ஒரு மரியாதைக்குரிய விலகல் என்றும் இலங்கையில் எதிர்கால திட்டங்களுக்கு தங்கள் நிறுவனம் திறந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். நாமலுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்தக நபர்கள் குழு தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 13ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றிற்கு அறிவித்துள்ளது. குறித்த முறைப்பாடு கடந்த 13ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது சந்தக நபரான நாமல் ராஜபக்ச மற்றும் பலர் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிந்துவிட்டதோடு விவரங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர். சட்டமா அதிபரிடமிருந்து இன்னும் ஆலோசனைகள் கிடைக்கவில்லை என்றும் அதிகாரிகள் நீதிமன்றில் மேலும் தெரிவித்தனர். அதன்படி வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் குறித்து நீதிமன்றில் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது சட்டவிரோதமாக சம்பாதித்த 15 மில்லியன் ரூபாவை NR கன்சல்டன்சி என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்ததாக தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி நிறுவனத்தின் பணிப்பாளர்களாக பணியாற்றிய நித்யா சேனானி சமரநாயக்க, சுஜானி போகல்லாகம மற்றும் சுதர்சன கனேகொட ஆகியோருக்கு எதிராக முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நீதிமன்றத்தில் முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். இன்று 14ஆம் தேதி காதலர் தினத்தை முன்னிட்டு இலங்கை போலீசார் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வெளியிட்டுள்ளனர். இலங்கை போலீஸ் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் காதலர் தினத்திற்கு முன் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நீ ஒரு பெண்ணாக இருந்தால் காதலர் தினத்தன்று அதனை கொண்டாட பாதுகாப்பற்ற இடங்களுக்கு செல்வதற்கு முன் உன் பெற்றோர் உனக்கு கொடுத்த விலைமதிப்பற்ற வாழ்க்கையை பற்றி இருமுறை யோசி என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் பெண் ஏதேனும் சிக்கலை சந்தித்தால் 109 என்ற தொலைபேசி எண்ணை அழைக்க வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.